அப்படி என்னதான் இந்த சைட்ல இருக்கு. இந்த சைட்ல வர மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த பிளாட்டை வந்து போட்டி போட்டு புக் பண்றதுக்கான பல காரணங்கள் இருக்கு. அதை நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை திருத்தணின்னு சொல்லப்படுற நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போற இடத்துல இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. நம்ம சைட்டுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வலது பக்கமா மெடிக்கல் காலேஜ் இருக்கு, நம்ம சைட்டுக்கு இடது பக்கமா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸோ சைட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் காலேஜ், சென்டர்ல ஹாட்ஸ்பாட் லொகேஷன்ல நம்ம இந்த சைட் போட்டிருக்கோங்க. இந்த சைட்டுக்கு வந்துட்டு நம்ம இது திருப்பாச்சூர்னு சொல்றோம், ஆனா ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா இந்த சைட்டு திருவள்ளூருடைய பார்டர் லைன்ல தாங்க இருக்கு. ஸோ இந்த சைட்டை பத்தி நான் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். இந்த சைட் வந்து நம்ம திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து நம்ம எவ்வளவு நிமிஷத்துல இந்த சைட்டுக்கு போக முடியும்னு யாராவது சொல்ல முடியுமா? 5 நிமிஷம்ங்க. பெரும்பாலான பதில் வந்து 5 நிமிஷமா இருக்கு. இதுக்கடுத்து நான் பல கேள்விகள் கேட்க போறேன். அந்த பல கேள்விகளுக்கும் ஒரே பதில் 5 நிமிஷம்ன்றது தான். இன்னைக்கு யாரும் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க யாரும் மௌன விரதம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால கேட்கிற கேள்விக்கு எல்லாருமே வந்து ஒரே பதில சொல்லலாம். திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து நம்ம சைட் எவ்வளவு நிமிஷங்க? இதே மாதிரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து நம்ம சைட் எத்தனை நிமிஷங்க? திருவள்ளூர் ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து நம்ம சைட் எத்தனை நிமிஷங்க? திருவள்ளூர் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து நம்ம சைட் எத்தனை நிமிஷங்க? திருவள்ளூர் எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்ல இருந்து நம்ம சைட் எத்தனை நிமிஷங்க? திருவள்ளூர் அப்கமிங் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம சைட் எத்தனை நிமிஷங்க? திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து நம்ம சைட் எத்தனை நிமிஷங்க? நீங்க நிறைய பேர் மௌன விரதம் தான் நினைக்கிறேன், பாதி பேர் தான் பதில் சொல்றீங்க. ஓகேங்க. இந்த மாதிரி நம்ம சைட்ல இருந்து 5 நிமிஷம் தூரத்துல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. திருவள்ளூர்ல இருக்கிற ஐசிஎம்ஆர் அண்ட் கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து 5 நிமிஷம் தூரத்துல தாங்க இருக்கு. இப்ப சைட்ல இருந்து 10 நிமிஷம் தூரத்துல என்னெல்லாம் இருக்குன்றது நம்ம பார்ப்போம். சென்னையில ஷாப்பிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டி நகர் பத்தி தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா டி நகர்ல வந்து மிக பிரம்மாண்டமான பெரிய பெரிய ஜவுளி கடைகள்ல இருந்து பெரிய பெரிய நகை ஷோரூம்ல இருந்து ஜுவல்லரி ஷோரூம்ல இருந்து எல்லாமே டி நகர்ல இருக்கு. டி நகர்ல இருக்கிற அனைத்து விதமான இந்த ஜுவல்லரி ஷோரூம்ஸும் சரி, டெக்ஸ்டைல் ஷாப்ஸும் சரி, இன்னைக்கு திருவள்ளூருக்கு வந்தாச்சு. அதே போல சென்னையில இருக்கிற உயர் ரகமான அனைத்து விதமான ஹோட்டல்ஸும் திருவள்ளூருக்கு வந்து வந்துருச்சுங்க. நம்ம திருவள்ளூர் பத்தி சொல்லணும்னா இன்னொரு விஷயம், இந்த வேலை வாய்ப்புக்கு சொல்லும் போது நம்ம சிப்காட் பத்தி சொல்லலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 38 மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 24 மாவட்டங்கள்ல அரசு வந்து சிப்காட் அமைச்சிருக்கிறாங்க. அதுல திருவள்ளூர்ல ஒரு முக்கியமான சிப்காட் இருக்கு, அதுதான் காக்கலூர் சிப்காட். காக்கலூர் சிப்காட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு வர்றது அதிகபட்சம் 10-15 நிமிஷம் தூரங்க. ஸோ ஏகப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம காக்கலூர் சிப்காட்ல இருக்கு. இது இல்லாம வந்து திருவள்ளூர்ல இருக்கிற ஜிஹெச்ஆ இருக்கட்டும், இங்க சென்னையில இருக்கிற மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர்ல இருக்கு. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாமே ஒரு 10-15 நிமிஷம் தூரத்துல வந்து இது அமைஞ்சிருக்குங்க. அண்ட் தென் கோவில் இல்லாத ஊர்ல வந்து குடியிருக்க வேண்டாம் அப்படின்றது முதுமொழி. இது எதுக்காக சொல்றாங்கன்னா அந்த காலத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ, அதை கொஞ்சம் டெப்தா சொல்லணும்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அது எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நீர்வளம் நல்லா இருக்கும், மண் வளம் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வந்து கோவில் கட்டி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இடங்கள்ல நம்ம வாழ்ந்தா நமக்கும் நல்லது, நம்மளோட அடுத்த சந்ததிக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம திருவள்ளூர் சைட், இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா இதை சுற்றி வந்து பல விசேஷமான கோவில்கள் இருக்கு. திருவள்ளூர்ல வீரராகவர் கோவில் இருக்கு. அதே போல திருவள்ளூர்ல ஸ்ரீ விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. 32 அடி உயரமான அந்த இடத்துல ஆஞ்சநேயர் சிலையை நீங்க பார்க்கலாம். காக்கலூர்ல வீர ஆஞ்சநேய சுவாமி கோவில் இருக்கு. இது எல்லாத்தையும் விட நம்ம சைட்ல இருந்து ரொம்ப நெருக்கமா, நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 200-300 மீட்டர்ஸ்ல வாச்சீஸ்வரர் சிவன் கோவில் இருக்குங்க. இந்த கோவில் பத்தி ஒரு சின்ன புராணம் சொல்லிடுறேன். திருப்பதி வெங்கடாஜலபதி தன்னுடைய திருமணத்தின் போது குபேரன் கிட்ட கடன் வாங்கி இருக்கிறாரு. அந்த கடனை அடைக்க முடியாம அவர் திணறும் போது அவர் ஈஸ்வரனை நோக்கி தவம் இருக்காரு. அப்படி அவர் தவம் இருக்கும் போது அவருக்கு வரம் கொடுத்த ஈஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பாச்சூர்ல வாச்சீஸ்வரன் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல 11 விநாயகர் கொண்ட விநாயகர் சபை இருக்கு. உலகத்திலேயே இந்த கோவில்ல மட்டும்தான் 11 விநாயகர் சிலை நீங்க ஒரே இடத்துல பார்க்க முடியும். அந்த விநாயகருக்கு 11 எருக்கம்புல் கொண்ட மாலை, 11 அருகம்புல் கொண்ட மாலை, 11 தேங்காய், 11 வாழைப்பழம் கொண்டு நீங்க வந்து பூஜித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் பெருகும், உங்களுடைய கடன் அடையும் சொல்லி இருக்கிறாரு. அதன் பிரகாரமே வந்து வெங்கடாஜலபதி வந்து அதுக்கான பூஜைகள் செய்யவே அவருக்கு வந்துட்டு அதிகமான செல்வம் பெருக ஆரம்பிச்சது. அவர் கடன் அடைச்சார் அப்படின்றது ஐதீகம், அந்த கோவிலுடைய புராணம். சோ இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செல்வம் அளிக்கக்கூடிய
ஒரு கோவில்ல இருந்து மிக அருகாமையில நம்ம வந்து ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் லேஅவுட் போட்டிருக்கோம். ஸோ இந்த சைட் நம்ம ரிலேஷன்ஸ்க்கோ இல்லை நம்ம கஸ்டமர்ஸ்க்கோ நம்ம வாங்கி கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கையிலையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான செல்வங்களும் பெருகுன்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அதான் வள்ளுவருடைய ஒரு குறள் ஞாபகத்துக்கு வருது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்ற ஒரு குறள். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புண்ணியம் அதிகம் செஞ்சாதான் நமக்கு வந்து சொர்க்கத்துல இடம் கிடைக்கும், நம்ம